எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் அப்பத்தையும் ரசத்தையும் தம் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றிய கைகள், இறந்தவர்களை தொட்டு உயிர் கொடுத்த கைகள், நோயாளர்களை தொட்டு குணப்படுத்திய கைகள், ஆசீரளித்த கைகள், அன்னமிட்ட கைகள், அரவணைத்த கைகள். என்ன ஒரு கொடூரமான நிகழ்வு! குற்றமே செய்யப்படாத இந்த கைகள் குற்றவாளிகளுக்கான தூணில் கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைத்தையும் ஆளும் அரசரின் சிம்மாசனம் இந்த அவமான தூண். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் தம் வாயை திறக்கவில்லை. எசாயா 53:7. கயிற்றால் அவர் கைகள் கட்டப்பட்ட போது அவர் நினைத்திருந்தால் பரலோகத்திலிருந்து 12 லேகியோன் தூதர்களை அழைத்திருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் அசையாமல் நின்றார்? நம்மை பிணைத்திருந்த மரணக்கட்டுக்களை, பாவக்கட்டுக்களை அறுக்க அவர் தம்மைத்தாமே அந்த தூணில் கட்டி கொடுக்க சம்மதித்தார். ரோமை போர் வீரர்கள் பயன்படுத்திய ஃப்ளாக்ரூன் என்பது வெறும் சாட்டை அல்ல. அதன் நுனியில் ஈய குண்டுகளும் கூர்மையான ஆட்டு எலும்புகளும் தைக்கப்பட்டிருந்தன. ஒரு போர் வீரன் சவுக்கை வீசும்போது அது அவருடைய உடலை சுற்றி கொள்ளும். அவன் அதை திரும்ப இழுக்கும்போது அது தோலை மட்டுமல்ல, தசைகளையும் பீத்து கொண்டு வரும். இயேசுவின் முதுகு ஒரு உழுத நிலத்தை போல கிழிக்கப்பட்டது. இரத்தம் தரையிலே வழிந்து ஓடியது. அந்த தூணின் அடியில் ஒரு இரத்த குளம் உருவானது. நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் அந்த சவுக்கின் நுனியாகி அவர் சதையை கிழித்தது. யூத முறைப்படி 39 அடிகளுக்கு மேல் அடிக்க மாட்டார்கள். ஆனால் ரோமர்களுக்கு அந்த சட்டம் இல்லை. இயேசு மயக்கமடையும் வரை அவரை அடித்தார்கள். அவர் அங்கி இல்லாமல் நிர்வாணமாக அந்த தூணில் நின்றார். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த மனிதன் தன் நிர்வாணத்தை மறைக்க ஓடினான். ஆனால் நம்முடைய பாவத்தின் வெட்கத்தை மூடுவதற்காக 2ஆம் ஆதாம் அங்கே எல்லாவற்றையும் இழந்து நின்றார். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது, நான் மிகவும் வருந்துகிறேன். சங்கீதம் 69:20. நம்முடைய இரகசிய பாவங்கள், மற்றவர்களுக்கு தெரியாது என்று நாம் செய்த அசிங்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த தூணில் ஒரு பகிரங்கமான அவமானமாக சுமந்து தீர்த்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் அடிமைகளை தூணில் கட்டி அடிப்பார்கள். இயேசு அந்த தூணில் கட்டப்பட்டதன் மூலம் தாம் ஒரு அடிமையாக மாறினார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பிலிப்பியர் 2:7. நாம் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாயிருந்தோம். அந்த அடிமைத்தனத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சவுக்கடி விழும் ஒவ்வொரு முறையும் சாத்தான்
தோற்று போய் கொண்டிருந்தான். அந்த அடி ஒவ்வொன்றும் நம்முடைய அடிமைத்தன விலங்குகளை உடைத்தது. இன்று நீங்கள் எதற்காவது அடிமையாக இருக்கிறீர்களா? அந்த தூணில் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்கள். உங்கள் விடுதலைக்கான விலை அங்கே செலுத்தப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, அந்த தூணில் தெரித்த ஒவ்வொரு துளி இரத்தமும் இன்று உங்கள் இதயத்தின் கதவை தட்டுகிறது. போர் வீரன் சவுக்கை ஊங்கும்போது இயேசு வலி தாங்காமல் துடித்திருப்பார். ஆனால் அவர் கண்ணில் கண்ணீர் வழிந்தது வலியினால் அல்ல. இவ்வளவு அடித்தும் என் பிள்ளைகள் இன்னும் என்னை தேடி வரவில்லையே என்ற ஆதங்கத்தினால்தான். இன்று நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே, இனி நான் உம்மை நோகடிக்க மாட்டேன். நீர் எனக்காக அந்த தூணில் சிந்திய இரத்தத்தை நான் வீணாக்க மாட்டேன். என் இதயத்தை மாற்றும் என்று கூற வேண்டும். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.